கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் சொல்லக்கூடிய காரியம், எனக்குள்ளே சமாதானம் இல்லை, எனக்குள்ளே சந்தோஷம் இல்லை, அதனால் நான் கொஞ்ச நேரம் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு வரேன், அல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பேசிட்டு வரேன், அல்லது நான் ஏதாவது எனக்கு ஒரு சமாதானமான ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஐ நீட் பீஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி பல காரியங்களை செய்வார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் மாறாத ஆனந்தமும் குன்றாத பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தை தேடும்போது நிச்சயமாய் தேவன் நமக்குள்ளாய் சமாதானத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு சமாதானம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தத்தளிப்பான நிலைமையில நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தை தேட ஒப்பு கொடுங்கள். அவருடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். நிச்சயமாய் தேவனுடைய சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வீணான காரியங்களை நாடி தேடி வீணான உபாயதந்திரங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையில நெருக்கப்பட்டு போகாதபடி இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய காரியத்தை உணர்ந்து, என்னுடைய சமூகத்தில் நீ வந்தால் என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேச நம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சமாதானத்தை தேடி பல இடங்களுக்கு நாங்கள் செல்லுகிறோம், பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான சமாதானத்தை நீர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். உண்மையான சமாதானத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்த்தின கிருபைக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இனியும் எங்கள் வாழ்க்கையில வீணான காரியங்களை நாடி தேடாதபடிக்கு அப்பா, உம்முடைய சமூகத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று மகிழ்ந்து கழிகூற கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.